ஈரானில் அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவிற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பெரும் அழிவு காத்திருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் காமேனி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். காமேனியின் எச்சரிக்கையை தொடர்ந்து அதிபர் டிரம்பும் பதில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை நடத்தி வந்தது. இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலுடன் கைகோர்த்து அமெரிக்கா தனது தாக்குதலை ஈரான் மீது தொடங்கியுள்ளது. ஈரானின் முக்கிய 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும், இதனால் ஈரான் மீதான அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும், ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுடன் இணைந்து ஒரே குழுவாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அமைதி அல்லது அழிவுதான் ஒரே வழி, அடுத்தடுத்து தாக்குதல்கள் இன்னும் பலமாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பெரிய அழிவு காத்திருக்கிறது என ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டதை தொடர்ந்து காமேனியின் எச்சரிக்கை பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதோடு பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு பாதிப்புகள் இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் தற்போது இருப்பதை விட அதிக பலத்தை பயன்படுத்துவோம், ஈரானுக்கு பேரழிவை ஏற்படுத்துவோம் என டிரம்ப் பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் தனக்கு பின் உயர் தலைவர் பதவிக்கு தகுதியான 3 மூத்த மத தலைவர்களின் பெயர்களை காமேனி பரிந்துரைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களையும் எச்சரிக்கையும் விடுவது உலக நாடுகளிடையே பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.